ஆமென். ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உன்னை மறுபடியும் தேவன் கட்டுவார். ஆண்டவர் சொன்னார், நான் கட்ட போறேன். ஆண்டவர் சொன்னாரு, மறுபடியும் சொல்லுங்க, ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? நல்லா சொல்லுங்க. இப்ப அந்த சிந்தையோட நீங்க கேட்கணும். அந்த சிந்தையோட கேட்கணும். நீங்க உங்க வாழ்க்கையில எதிலே உடைந்திருக்கிறீர்கள்? நீங்கள் எதை இழந்திருக்கிறீர்கள்? எதிலே சரிந்திருக்கிறீர்கள்? எது உங்க வாழ்க்கையில தரைமட்டமாய் போயிருக்கிறதோ அதை தேவன் கட்டுகிறார் என்பதை நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த 8ஆம் மாதத்திலே தேவன் அதை எடுத்து கட்டப் போகிறார். ஆமென். படிப்புல, வேலையில, தொழில்ல, தனிப்பட்ட வாழ்க்கையில, ஆவிக்குரிய ஜீவியத்துல, ஆமென், பரிசுத்த வாழ்க்கையில தேவன் என்ன செய்ய போகிறார்? மறுபடி சொல்லுங்க. தேவன், ஏசப்பா, யார? என்ன? என் வாழ்க்கையை, என் குடும்பத்தை தேவன் கட்டி எழுப்ப போகிறார். சபையை கட்டி எழுப்ப போகிறார். மீண்டும் கட்டுவார், மறுபடியும் கட்டுவார். ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், மறுபடியும் உன்னை தனிப்பட்ட விதத்தில் நான் உன்னை 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 கட்டுவிக்க போகிறேன். நீ கட்டப்படுவாய், நீ கட்டப்படுவாய். ஒரு விஷயம், வலது கரத்தை உயர்த்தி கண்ணை மூடி, ஆண்டவரே நீர் என்னை கட்டுங்க, நான் கட்டப்படணும் ஆண்டவரே. எத்தனை பேர் இந்த நேரத்தில் நான் கட்டப்படணும்னு நினைக்கிறீங்க?